அபிராமி ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 ஆங்கில வருஷத்தில் 12 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கேரியர் வேலை எப்படி இருக்கும், வேலையில் ப்ரமோஷன் இருக்குமா, முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிற பொது பலன்களை நாம் இப்போ இந்த ஆடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். மனிதன் உயிர் வாழ்வதற்கு பணம் வேணும். பணம் உழைத்தால்தான் வருமானம். அந்த உழைப்பு என்பதை தான் நம்ம ஜாபுங்கிறோம், கேரியருங்கிறோம், வேலைங்கிறோம். அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நம்முடைய வாழ்வாதாரமே இருக்குது. ஒன்று நம்ம வேலை செய்யணும், இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். இது ரெண்டின் மூலமாக தான் நமக்கெல்லாம் வருமானம், சம்பாத்தியம். வருமானம் இருந்தால் தான் நம்முடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ண முடியும். இந்த கொரோனா பீரியடில் நமக்கெல்லாம் வேலையை பற்றிய ஒரு பயம், கேரியர் எப்படி இருக்குமோ, வேலை நிரந்தரமாக இருக்குமா, இந்த வேலையில் கடைசி வரைக்கும் நாம் அந்த கம்பெனியில் நிலச்சி நிற்போமா, இல்லை வேறு கம்பெனி மாறுவோமா, இல்லை சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கா, அல்லது வேலையை விட்டு வெளியே வந்துடுவோமா, அல்லது ஐடியலாக இருப்போமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் நம்ம அத்தனை பேருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதன் மூலமாக நம்முடைய வருமானம் குறைஞ்சிருமாங்கிற ஒரு பயமும், ஒரு பீதியும், ஒரு மனக்குழப்பம், ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்குமே. சில பேர் அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம், சில பேர் அதை வெளிக்காட்டாமல் இருந்துகிட்ருப்போம். எப்படி இருந்தாலும் வேலை, கேரியர் எப்படி இருக்குது? பொதுவாக நான் இப்போ சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பொது பலன்கள் தான், யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சிறப்பு பலன் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப், தனிப்பட்ட ஜாதகம். இங்கே வேலைன்னு நம்ம சொல்கிறது கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் ஆர் எனி ரெப்யூட்டட் கன்சர்ன். கவர்மெண்ட் மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, குவாசி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது அத்தனையுமே வேலை, ஜாப், கேரியர். இப்போ இந்த 12 லக்னத்தில் எந்தெந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப டாப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு. அதுலேயும் உங்களுக்கு எதுவும் வரவேண்டிய பணங்கள் எது இருந்தாலும் அந்த வேலையின் மூலமாக வரும். நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதினீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருக்கீங்கன்னா, குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கேரியரும் ரொம்ப நல்லாவே இருக்குது, அதில் ப்ரொமோஷன் இருக்குது. நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி குருவே நல்ல பொசிஷனில் இருக்கார். அவர் வாங்கின சாரம் சூரியன், அவரும் நல்ல இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் என்பது சர்வீஸ் ஜோட சாஸ்திரத்தில். அந்த குரு 4ல் இருந்தால் கூட 4ஆம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப்னு சொல்லுவாங்க. பட் இருந்தால் கூட சூரியனுடைய ஒரு நட்சத்திரம், சூரியன் வருஷம் பிறக்கும்போதே உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். நீங்கள் அடிக்கடி வேறு வேலைக்கு, கம்பெனிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அல்லது புதிய கம்பெனிக்கு சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 3ஆம் இடம் மெயில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லை, புதிய முயற்சிகள் மட்டுமல்ல, உங்களை நீங்களே எப்பயுமே எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு கேரியரில் நல்லா இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன், அவர் 9ஆம் அதிபதியாகி 12ல் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 11ல்.
6ஆம் இடம் சர்வீஸ், 9ஆம் இடம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், 12ஆம் இடத்தில் இருக்கார் புதன். 12ஆம் இடம் என்பது அப்ராடை சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் ஆன்சைட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ், ஒருவேளை ஆன்சைட் இல்லைன்னா அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே உண்டு. அது மட்டுமல்ல, மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனை பூர்த்தியாகும். நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி சூரியன் 10ல், 6ஆம் இடம் சர்வீஸ், 10ஆம் இடம் கவர்மெண்ட் சர்வீஸ் அண்டு அந்த சூரியனும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 9. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் மட்டுமில்லை, இந்த வருஷம் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ், அது மட்டுமல்ல அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இருக்குது. பாக்கி இருக்கக்கூடிய 7 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லையா அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. ஆனால் கொஞ்சம் போராட்டம் உண்டு. நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன், 9ல் சுக்கிரன் ஸ்டார். ஸோ உங்கள் கேரியரில் சின்ன சின்ன பிரச்சனைகள், 6 சர்வீஸ், 9 சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, வேலையை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா திரும்ப கேரியர் கிடைக்கிறதில்ல, வேலை கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருந்துகிட்ருக்கு. ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல், புதனுடைய நட்சத்திரம். உங்களுக்கும் வேலை உண்டு, பிரச்சனை உண்டு. 7 கொலீக்ஸ், உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு பிரச்சனை. அந்த புதன் சுக்கிரனோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கார். 8 புதன் 8ஆம் இடத்துல, 8 ஆப்ஸ்டக்கிள்ஸ், பிரச்சனை, போராட்டம், பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும், அல்லது பெண்களால் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம். நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி சனி பகவான், அவரோட கோச்சாரத்தில் அப்போ குரு இருக்கார். சனி சூரியனுடைய நட்சத்திரம். நல்ல பொசிஷனில் இருந்தால் கூட கேரியரில் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடம் வேலை, 5ஆம் இடம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். ஒருவேளை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், குறிப்பாக ஐஏஎஸ் எக்ஸாம் ஒரு சிலர் எழுதியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. அது இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இந்த வருஷம். இருப்பினும் ஒரு சிலருக்கு நீங்கள் கேரியருக்கு வேலைக்கு ஆசைப்பட்டு பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனமாகவே இந்த வருஷம் இருக்கணும். கன்னியா லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி சனி 5ல் இருக்கார், சூரியனுடைய நட்சத்திரத்தில். 6ஆம் இடம் சர்வீஸ், 5 பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், ஆர் லெஃப்ட் த சர்வீஸ், வெளியேற்றப்படணும். அப்படியே இருந்தால் இல்லைன்னா கூட நீங்கள் 4 பார்க்குற வேலையில் எப்பயுமே ஒரு திருப்தி இல்லாமல் இந்த வருஷம் இருந்துகிட்ருப்பீங்க. நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் 6லே இருக்கார், ஆனால் கேதுவோட நட்சத்திரத்தில். உங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கேது இருக்கிறனால சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட, குறிப்பாக நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம், குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் போலீஸு, மிலிட்ரி இது மாதிரியான துறைகளில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆக விருச்சிக லக்னத்துக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. இருந்தால் கூட உங்களுடைய லக்னத்திலேயே கேதுவும் சுக்கிரனும் இருக்காங்க. உங்களோட முயற்சியில் ஆரம்பத்தில் சில தடைகள், அதுக்கப்புறம் உங்களுக்கு இறுதியில் வெற்றி. அடுத்தபடியாக தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில். ஆரம்பத்தில் கேரியரில் நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம் இருந்தால் கூட ஒரு சில தடைகள் இருக்குது. ஆனால் வேலை நிமித்தமாக நீங்கள் எதாவது ஆன்சைட் போகிறதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருஷம் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அல்லது அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி, அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு. நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கரியர் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் 6 12 இருந்தால் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதர் கம்பெனிக்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்கள், இல்லைன்னா இருக்கிற ஜாப்பை கண்டினியூ பண்ணுங்கள், அது ரொம்ப பெஸ்ட்டு. மொத்தத்தில் இந்த வருஷம் நல்லாவே இருக்குன்னு தான் ஓரளவுக்கு சொல்லணும். வேலையில் ஒரு சிலருக்கு தடை, பிரச்சனை, போராட்டம் இருந்தால் கூட மொத்தத்தில் இந்த வருஷம் 2021 பொதுவாகவே எல்லாருக்குமே வேலை, வருமானம், சம்பாத்தியம் 2020 மாதிரி கண்டிப்பாக நமக்கெல்லாம் இருக்காது. ஒரு ஃபியர் காரணம் என்னன்னா, தொழில்காரகன்
உலகத்தில் சனி பகவான் அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கார். அதனால் அவரோட குருவும் இருக்கார். அதனால் பெருசாக நம்ம எல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் அத்தனை விதமான ட்ரேடிங் பண்ணக்கூடிய புதன் அவருமே சூரியனோட சேர்ந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால உலகம் முழுவதும் தகவல் தொடர்பு, வேலை, வருமானம், கம்யூனிகேஷன் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பெருசாக யாரும் பயப்படணுங்கிற அவசியம். இந்த வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை, அந்த வேலையின் மூலமாக எப்படியாவது வருமான சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்குது. இதற்கான வழிபாடு மெயினாக என்னன்னு பார்க்குற பொழுது, குறிப்பாக வேலை வேணும் சார், எனக்கு நல்ல வருமானம் வேணும், நல்ல கம்பெனி வேணும், நல்ல சர்வீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மேக்சிமம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள். புதன்கிழமை சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். புதன் என்றால் மகாவிஷ்ணு. இங்கே புதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை இந்த வருஷம் பிறக்கிறதுனால மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு, குறிப்பாக பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சிவனுடைய வழிபாடு, அதுக்கப்புறம் சனி பகவான். சனி பகவானுக்கு சிவனை கும்பிட்டாலே போதுமானது. அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு பண்ணோம்னா நமக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் இந்த தெய்வங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இந்த கிழமைகளுக்குரிய கிரகங்களான புதன், சனி பகவான் 2 பேரும் நமக்கு ஒரு வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை, அந்த வேலையின் மூலமாக நமக்கு வருமானம், சம்பாத்தியங்களை கண்டிப்பாக கொடுப்பார்கள். நீங்கள் நல்ல வேலை, வருமானம் வேணும்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். முதியோர்களுக்கு, வயதுகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, உடல் ஆரோக்கியம் குன்றியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. எப்பயுமே வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவம், நாம் ஒன்றை இழந்தால்தான் நமக்கு இன்னொன்று கிடைக்கும். எதை இழக்கணும், எதை பெறணுங்கிறது நம்ம கையில் இருக்குது. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த கிரகம் உங்களுக்கு செய்யும். இதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய சூட்சுமம். அதனால் வேலை இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு உதவி பண்ண பழகுங்கள். இந்த நவகிரகங்களுக்கு உதவி செய்வார்கள். நன்றி, வணக்கம்.